ஹலோ 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 சொல்லுங்க. அண்ணா சம்மண்ணா இப்போ என்ன சொன்னீங்க வேலு ஓ, யார் ஒருத்தர் வேலைக்கு கேட்டிருந்தாங்களா? ஆமாம், ஒருத்தர் வந்து அந்த இந்த களத்துக்கிட்ட கோயில்கிட்ட மாரியம்மன் கோயில் களத்துக்கிட்ட ஒருத்தர் வந்து வேலை வேணும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஓ, சரிண்ணா. அவருக்கு வந்து வேலை கிடைச்சா 6-7 மாதம் போயிட்டு இருக்கிறாரு. சரிண்ணா சரிண்ணா. அந்த அம்மா நேற்று கூப்பிட்டு ம். இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க, சரிண்ணா. 6-7 மாதம் போனார். நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன், உங்களுக்கு பார்க்கவே முடியல. இப்போ வண்டியில் புருன்னு போயிடுறீங்க. ம். சரிண்ணா. நானும் கோயிலுக்கு வந்து பார்த்தா கோயில் பார்த்து நான் வெளியே சேர்த்து போட்டு வந்துடுறேன் அப்படின்னுது. சரிண்ணா. இப்போ அந்த வேலை நாங்கள் அடிச்சு வச்சிடுறோம் அப்படின்னுது. சரி, ஓகே. சரி, ரைட். இப்போ சமீபத்துக்காரம்மா முந்தா நாள் சமீபத்துக்காரம்மா வீடு கட்டி கொடுத்தோம்ல, ஆ அப்போ வந்து அது உட்காந்த உடனே நான் என்ன உட்கார வச்சுட்டா எனக்கு வீடு கட்டிட்டு எனக்கு வேலை வேணும்னு கேட்டுச்சு இல்லையா? ஆமாங்க. இந்த இவங்க கொடுக்குற வேலை அந்த சமயபுரத்துக்கு சமயபுரத்து அம்மாவுக்கு வச்சிடலாங்க. நானே உங்களுக்கு வந்து சாயங்காலம் இப்போ 1 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு நினச்சேன். சரிண்ணா சரிண்ணா. எனக்கு தகவல் உங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரி, ரைட்ண்ணா. ம். சரி, நீங்களே பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. இன்னும் நான் இதுக்கிட்ட கேட்டேன்னா மதுரைக்கு அந்த பக்கம் ஒருத்தவங்களுக்கு வந்துன்னா சைட்டில் புதையல் இருந்துச்சுண்ணா. சரி சரி. அந்த புதையல் எடுக்கிற கூப்பிட்டாங்க. ம், எடுக்கிறதுங்கிறது அப்புறம் சமாச்சாரம். முதல்ல நம்மளுக்கு அது வழி விடுதான்னு தான் நம்மளுக்கு தெரியணும். ஆமாம். அங்கே போய் பார்த்தப்போ அவனுடைய முன்னோர்கள் ஆலயத்தோட சொத்து கொண்டுட்டு வந்து உள்ள காட்டில் வச்சிருக்கிறாங்க. காட்டில்னா அன்னைக்கு ஏதோ கூற மாதிரி இருந்திருக்கும் போல, அதில் வச்சிருந்துருக்குறாங்க. அதுலேயும் அவங்க வச்சவங்க மறைஞ்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆமாம், எங்கே வச்சாங்க ஏது வச்சாங்கன்னு அவங்களும் யாருக்கும் சொல்லாமல் அவங்க டிக்கெட் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த நிலத்துக்கு சம்பந்தப்பட்டவன் அவனுடைய வாரிசை பாதிக்குது. அவன் வாரிசுன்னு பார்த்தீங்கன்னா அவரு கவுன்சிலரு. இல்லை இது எனக்கு கவுன்சிலர் பிரசிடென்ட்டு. ஆமாம், இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் வீடு பேய் எந்த நேரம் மழை பெஞ்சா இடிஞ்சு விழுந்துருமோங்கிற அளவுக்கு இருக்கு. போய் என்னன்னு போய் தேடனா இந்த மாதிரி அவரும் ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகி போச்சு. அவர் கொரோனாக்கு முன்னாடியே போயிட்டு வந்தேன். 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போதான் கணக்கு வருது. அவரும் அடிக்கடி கேட்குறாரு, அதையா நான் கூப்பிட்றேங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போதான் கணக்கு வருதுன்னா இந்த மிருதங்கம் அடிக்கிற மாதிரி ஒரு கணபதி சிலை ஒன்று இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? அந்த மாதிரி நர்த்தன கணபதியை பிரதிஷ்டை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கணக்கு கொடுக்குதுங்க. அப்போ நான் அவருக்கு சொல்லிட்டேன், ஐயா இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி வைங்க, அதுதான் வைக்க சொல்லுது. வச்சதுலேருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து படிப்படியாக உங்கள் வாரிசு வளர ஆரம்பிச்சுக்குவாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வந்து அந்த ஆலயத்தோட சொத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆசைப்படப்பட உங்களால் எடுக்க முடியாது. ஆனால் உங்கள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போயிடும் அப்படின்னு. சரிங்க அப்படின்னா இன்னைக்கு காலைல கூப்பிட்டு கேட்டார், சாமி இந்த மாதிரி இது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு கேட்டார். ஆனால் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி விட்ருக்குறேன், நான் பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம உறவு சில வைக்க சொல்லியிருக்குது. ஆமாம், உறவு சில வச்சோம்னா என்னதான் உறவு சில வச்சாலும் நம்மளுக்கு ஆதி வேணுமில்லங்க. ஆமாம், ஆதி இல்லாமல் எப்படி உருவத்தை வச்சு என்ன பண்ணுறது? அப்போ அதுதானே அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், அதுக்கு என்ன எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு. நம்மளுக்கு கங்கைக்கரையில் கிடைக்கலனாலும் அங்கே மதுரை கிட்ட அந்த வைகை இருக்கு இல்லையா, வைகை ஆறு, வைகையில் எடுக்கலாம் இல்லையா? அதான் எனக்கு நான் ஒரு யூகமாக கேட்டேங்க அவர்கிட்ட வந்து. இல்லை ஒரே நிமிஷம். அவர்கிட்ட வந்து நான் யூகமாக சொன்னேன், ஐயா நம்மளுக்கு வந்து கங்கைக்கரையில் கிடைக்கும், உங்கள் ஏரியாவில் பக்கமாக ஏதாவது பெரிய நதி சொல்லுங்கன்னு பார்த்தா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இது வைகை ஆறு இருக்குல்லங்க, அங்கே எடுத்துக்கலாம்ண்ணா அப்படின்னா. இருந்தாலும் எனக்கு நம்ம மாயனூரில் தான் எடுத்து பார்த்து வச்சு கணக்கு நம்மளுக்கு தெரியும். மற்றபடி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்டதுண்ணா. நீங்கள் என்னமோ சொல்ல வந்தீங்க? இல்லை, நான் கேட்டான்னு சொல்ல வந்தேன். வந்து காளி சிலையா? காளி இல்லை, நான் பிள்ளையார் சிலை. ஆமாம். சரி சரி, அது வைகையில் இருக்கலாம். சரிண்ணா. சரி, ரைட். ஆனால் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? எனக்கு நீச்சலே தெரியாதுண்ணா. தெரியாதா? எனக்கு தெரியாதுண்ணா. அதுக்காக உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு நான் கேட்டுக்கிட்டேன், அதை தப்பாக நினச்சிக்காதீங்க.
இல்லைன்னா வேணும் உண்மையிலே எனக்கு நீச்சல் தெரியாது. சும்மா சொல்லிட்டு போறது அதுல என்ன கிடக்குது? சரிண்ணா. அப்போ அண்ணா அப்போ யாராவது ஒரு 2 பேர் ரெடி பண்ணுங்க. அன்னைக்கு நம்ம ஆத்துல போய் அந்த மதுரையில போய் ஆ, அந்த சிலையை எடுக்கிற மாதிரி ஆளு நம்மளுக்கு கரெக்டான ஆளு. பூஜாரிக்கு சம்பந்தப்பட்டவங்க யாராவது நீச்சல் தெரிஞ்சவங்கள யாராவது கரெக்ட் பண்ணி வைங்க. ம். அந்த டயத்துக்கு கூப்பிடுறேன். சரி சரி. போய் அவங்க சொல்ற டயத்துக்கு நான் கூப்பிடுறேன். ம். அந்த டயத்துல போய் எடுத்து போட்டு பூஜை வச்சு கொடுத்துட்டு வந்துடலாம். சரியா? சரிண்ணா சரிண்ணா. சரி ரைட்டுண்ணா. வச்சுட்டுமா? சரிண்ணா.